விவசாய விரோத சட்ட மசோதாக்களை அவசர கதியில பாஜக நிறைவேற்றிருக்கு. அதற்கு அதிமுக ஆதரவும் தெரிவிச்சிருக்கு. இந்த சட்ட மசோதா விவசாயிகளுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு இந்தியாவில் உள்ள 13 கட்சிகள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புனா அவர்களோட குரல்களுக்கும் மரியாதை இல்லாம அவர்களை வெளியேற்றிருக்காங்க. 8 எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த மசோதா விவசாயிகளுக்கு ஆதரவான மசோதானா அரசாங்கம் அதுல என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு இவையெல்லாம் பொய்கள், ஜாக்கிரதை, எதிர்க்கட்சிகள் உங்கள்கிட்ட பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்க விளம்பரத்தை நேற்று செய்தித்தாள்களில் கொடுத்திருந்தாங்க. அந்த விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்த விவரங்கள் என்ன, அதற்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். வேளாண் மசோதா குறைஞ்சபட்ச ஆதார விலையை எதுவும் செய்யல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, குறைஞ்சபட்ச ஆதார விலை உண்டு அப்படின்னு இந்த வேளாண் சட்டத்தில் குறிப்பிடவே இல்லை. குறிப்பா எம்எஸ்பி அப்படிங்கிற மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ங்கிற வார்த்தையே இந்த சட்டத்தில் எங்கேயும் இடம்பெறல. அடுத்ததா மண்டி முறை உள்ளபடியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன அப்படின்னா, ஆன்லைன் வர்த்தகத்தால முதல்ல பலியாகிறது மண்டிகள் தான். அதோட சேர்த்து வேளாண் பொருள் விற்பனை ஒழுங்குமுறை கூடங்களும் உழவர் சந்தைகளும் இதற்கு பலியாகும். அடுத்ததான் அந்த விளம்பரத்தில் வேளாண் மசோதா விவசாயிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா பண்ணை ஒப்பந்தம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விவசாயிகளை அடிமையாக்குது. அடிமையாக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏது சுதந்திரம்? அடுத்ததா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒப்பந்தமானது விவசாயிகளோட முன் நிர்ணய விலையை பெறுவதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள விஷயம், இது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கறதுதான். அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் மூலமா பதுக்கல் ஊக்குவிக்கப்பட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் விளைபொருட்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் பதுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாராளமயத்தை ஊக்குவிச்சதுக்கு அப்புறம் அங்க எப்படி விவசாயிகள் தன்னோட முன் நிர்ணய விலையை பெற முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா அந்த விளம்பரத்துல விவசாயி எந்த நிலையிலையும் ஒப்பந்தத்தை திரும்ப பெற சுதந்திரமா இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, கார்ப்பரேட் கம்பெனிக்கும் ஒப்பந்தத்தை திரும்ப பெறும் உரிமை இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து விவசாயிகள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தில் இருக்கு. இந்த விளம்பரத்தில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. சிறு விவசாயிகள் பெரும் பலன் அடைவாங்க, மேலும் அவர்களுக்கு நிச்சய லாபங்களுடன் தொழில்நுட்பம் மற்றும் உபகரணத்தில் பயன்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்னன்னா, இது ஒரு பச்சை பொய். ஆன்லைன் சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டுமே இதுல பயன்பெறும். சிறு விவசாயிகள் முழுக்க பாதிக்கப்படுவாங்க. தொழில்நுட்பம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் பயன் தருமே தவிர கழனியில இறங்கி ஏர் ஓட்டி வேர்வசிந்த உழைக்கிற சிறு விவசாயிகளுக்கு இது எப்படி பயன் தரும்?